ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இந்த நோன்புக்கு வேண்டியதான பறை முதலியதான வாத்தியங்களையும் தாங்கள் அணிவதற்கான ஆபரணங்களையும் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்த இவர்கள் இந்த பாசுரத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள். ஆகிஞ்சின்யம் என்பது இங்கே பலன் பேசப்படுகிறது. என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிராபகம் உபாயம் என்பது இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. ஆகிஞ்சின்யத்துவம் வேணும். அதுக்கு எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திப்பவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஆகிஞ்சின்யத்துவம் வேணும். ஏன்னா பகவானை பெற அவனையே உபாயமாக பற்றுதல் அப்படின்னு. பகவானை பெறணும் அப்படின்னாக்க அவனை தர வேறொன்றும் உபாயம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவனிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறார். இதில் சொல்லச்சே கறவைகள் பின் சென்று பெருமாள் கேட்குற உங்களுக்கெல்லாம் பறை பறைன்னு கேட்குறீங்களே, இது பின் அது கடைசி வரியில் வரப்போகுது. பறை நீ பறை பறைன்னு ஒன்றுன்னு கேட்குறீங்களே, பறைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா சொல்லிட்டா முன்னாலே. மேலே யார் செய்வனர்கள் எங்களை கேட்காது. ஏற்கனவே எங்கள் காலத்தில் பண்ணிட்டு இருந்தால் அதை நாங்கள் பண்ணுறோம். இதான் வழக்கம் எங்கள் வீட்டில். அதை நாங்கள் தரோம். பறைன்னா கைங்கரியன்றது தான் எனக்கு தெரியும். அது என்ன கைங்கரியம்லாம் எனக்கு கேட்காது. கைங்கரியம்னு சொல்லி கொடுத்துருக்கா, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு அதை நாங்கள் பின்தொடர்ந்து அந்த காரியத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெருமாள் கேட்குற உங்களுக்கு பறையை கேட்குறாங்களே, எதுக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்கு என்ன தெரியும்? பறை கொடுக்குறோம், சரி இப்போ மேலே யார் செய்வனர்கள்னு சொல்லிட்டோங்க, பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு எதை வச்சுன்னு நாங்கள் பறையை கொடுக்குறது? கைங்கரியம் கேட்குறாங்களோ இல்லையோ, பறையன்னா கைங்கரியம் மூலம் கேட்குறாங்க, எதை வச்சுன்னு கொடுக்குறது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்கிறேன். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். வாஸ்தவம் தான், நீ கேட்குறதெல்லாம் நல்ல கேள்வி தான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். பசுக்களுடன் பின்னால் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்ற. பசுக்கள் எல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போவா. மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போய் இடத்துல பசுக்கள் எல்லாம் மேய விட்டுட்டு வெள்ளம் என்ன பண்ணுவா அப்படின்னு இந்த ஆயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மர நிழலில் உட்காந்து விளையாடுறது பண்ணுறது. ஏன்னா காத்தால் ஓட்டின்னு போவா, சாயங்காலம் தான் திருப்பி அழைச்சின்னு வரணும். அது வரைக்கும் இந்த பசுக்கள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கும் அந்த காட்டில். புல்லுலாம் இருந்தது, நல்ல வளமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நிறைய மேய்வதற்கு வசதியாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கொண்டு போய் பசுக்கள் எல்லாம் விட்டுட்டு விளையாடின்னு இருப்பா, சாப்பிடுவா. சரி, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து காணம் சேர்ந்து உண்போம். காணம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிற. காணம் சேர்ந்து எப்படி உண்றது அப்படிங்கிற. எங்களுக்கெல்லாம் அப்படின்னா பசிச்சா சாப்பிடுவோம் அப்படிங்கிற. அவளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா குலதர்மம். அவளுக்கு பசித்தால் சாப்பிடுவோம் அப்படிங்கிற. குடிக்க வேண்டாமா, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குளிச்சுட்டு பல்ல தேய்ப்போம், குளிப்போம், சாப்பிடுவோம். இதுதான் நமக்கு வழக்கம். ஆயர்கள் எப்படின்னா அவருடைய ஆக்கிஞ்சின்யத்தை இங்கே வெளிப்படுத்துகிறான். எம்பெருமானிடத்துல கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதுனால. ஆகிஞ்சின்யத்துவம் என்ன அப்படின்னா எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுங்கிற. அதுதான் ஆகிஞ்சின்யத்துவம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா கறவைகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னா பல் தேய்க்கிறது உண்டா? கிடையாது. காத்தால் 5 மணிக்கு எங்கள் பல் தேய்க்கிறது. பசுக்களோட பின்னால் வந்துட்டுருக்கோம் நாங்கள். அதுதான் மேலே யார் செய்வனர்கள். பசுக்கு பின்னால் போன்றா, எங்களை விரட்டி அடிக்கிறா. மாட்டுகள் எல்லாம் மாடெல்லாம் ஓட்டின்னு வந்துட்டோம். இங்கே பசிக்கு கையில் நம்மளாம் லஞ்சுக்கு கேரியர் எடுத்துன்னு போகிறாப்புல அந்த நாளில் சாப்பாட்டு மூட்டை கட்டு கொடுக்குறா. எடுத்துன்னு போகிறதுகள் எல்லாம் காட்டுக்கு எடுத்துன்னு போகிறா. எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறா அப்படின்னா பசிக்கச்சே சாப்பிடுவோம். எப்போல்லாம் பசி எடுக்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுருப்போம் இல்லையா. காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னா வேர்த்தா குளிப்போம் அப்படின்னு இன்னொன்று ஆட் பண்ணிக்கணும், அதில் சேர்த்துக்கணும். வேர்த்தா குளிக்கிறது. அவள்லாம் நேரமாக சாதாரணமாக குளிக்கிறவா கிடையாது. வேர்த்தா தான் குளிப்பான். பசிச்சா சாப்பிடுவான். இதான் அவளுக்கு தெரிஞ்ச வழக்கம். வலக்கை இடக்கை தெரியாத ஆய்ச்சியர்கள் அப்படின்னு பூர்வாச்சாரியாலாம் வியாக்கியானம் பண்ணுறது. வலக்கை எது இடக்கை எதுன்னு தெரியாது. அந்த மாதிரி பெருமாள் விசேஷமாக சொல்லுவாள். இதில் என்ன பண்ணுறார், இது அவளோட சேர்ந்து காட்டுக்கு போகிறார் பெருமாள். காட்டுக்கு போனால் அவர் அவாத்துலேயும் பெருமாளுடைய அந்த இடத்துலையும் அவர் வீட்லேயும் சாப்பாடு கொடுத்து விடுறார். பெருமாள் சாப்பாடு எடுத்து சாப்பிடச்சே பெருமாளுக்கு மோர் சாதம் கொடுத்துட்றா, தயிர் சாதம் கொடுக்குறா. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மறந்து போயிட்டாலும் யார், யசோதை பிராட்டி. பெருமாள் பார்த்தேன், என்னடா அது தொட்டுக்கிறதுக்கு உண்மையிலேயே எப்படி சாப்பிட்றது அப்படின்னா நமக்கு சைட் டிஷ் அப்படின்ற மொழியும் அந்த மாதிரி. அதான் அதுக்கு பேர் தொட்டுக்கிறதுன்னு பேர். சைட் டிஷ்னு சொல்கிற மொழியும். சைட் டிஷ் என்ன இருக்குது அப்படின்னா ஊறுகாய். ஊறுகாய் எதிலடா இருக்குது அப்படின்னா இவரோட வந்த அந்த கூட வந்த சக ஆயர்கள்லாம் இருக்கா இல்லையோ, அவளால் என்ன பண்ணுறான்னாக்கா எப்படி சாப்பிடுவான்றதை நம்ம பார்க்கணும். இந்த கை இடுக்கு பாருங்க, இதில் ஊறுகாயை வச்சு பாடலாம். ஊறுகாய் இப்படி கடிச்சுப்பா, இப்படி சாப்பிடுவா, இப்படி கடிச்சுப்பா, அப்படி சாப்பிடுவா. பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க அந்த அவள் சாட்டை எச்சலை டெய் எனக்கு கொஞ்சம் கொடுறாங்கிறான். அவன் இப்படி நீட்டுறான். ஒரு ஆயன் இப்படி நீட்டுறான். ஒரு ஆயர்பாடியில் இருக்கிற ஒருத்தன் அவருடைய நண்பன் இப்படி நீட்டுறான். பெருமாள் அவன் கையை எடுத்து அவன் ஏற்கனவே எச்ச பண்ணி சாப்பிட்டுருக்கான். பெருமாள் அதை கடித்து சாப்பிட்றான். அந்த அளவுக்கு அவர்களுடைய சக்கியம். அதுதான் இங்கே சொல்கிறேன். அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து, எங்களுக்கு அறிவே கிடையாது. அப்படி இருக்குச்சே நீ எப்படி பறைய கேட்ட அப்படின்னு பெருமாள் கேட்குற. அதுவா சொல்கிறேன் கேளு. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற. தன்னை எங்களுக்கு என்ன வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு நீ கேட்குற, என்ன தகுதி வேணும்னு கேட்குற. நீ எங்களிடத்திலே பிறந்து இருக்கிறாயே, இதுதான் இந்த தகுதி போராதா எங்களுக்கு? எத்தனையோ பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்க. சே நுளார் வியப்ப ஆனைக்கு அன்று அருளை இந்த கண்ணரா அப்படிங்கிற ஆழ்வர் இல்லையா. பெண்ணுலாம் சடையினானும் பிறமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப
விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை இந்த கண்ணரா. எத்தனையோ பேர் யுக யுகமாக தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, பிரம்மன் பண்ணிட்டு இருக்கார், சிவன் பண்ணிட்டு இருக்கார், யோகிகள்லாம் பண்ணிட்டு இருக்கா உன்னை பார்க்கணும்னு. ஒருத்தருக்கும் கண்ணில் தெம்படலை. ஆனால் நீ என்ன பண்ணேன்னா, இந்த யானை ஆதி மூலமேன்னு கூட்டுதே, முதல்ல வந்து காலை பிடிச்சிட்டு இருக்கு யானையை ஆதி மூலமேன்னு கூட்டுதே, அதுக்கு போய் எங்கேருந்து வந்து அனுகிரகம் பண்ணியே, அவளுக்கெல்லாம் பண்ணாத அனுகிரகத்தை அவனுக்கு பண்ணியே. அதே போல உந்தன்னை பிறவி வெறுந்தனை புண்ணியம் யாமுடையோ. இந்த ஒரு புண்ணியம் எங்களுக்கு போராதா? நீ எங்களுடைய குலத்திலே வந்து பிறந்தையே, என்ன ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணனாக நீ இருந்தாயே, இது எங்களுக்கு போராதா? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, எந்தவித தோஷமும் சொல்ல முடியாதவனான ஏ கோவிந்தனே, உன் தன்னோடு உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான பந்துத்துவம் எப்படி அப்படின்னாக்க, நீ பரமாத்மா, நான் ஜீவன், ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடியதான அந்த உறவை எந்த காலத்திலேயாவது ஒழிக்க முடியுமா? வேதங்கள்லாம் அதுதானே பிரதிபாதிக்கிறது. வேதங்கள் எதை சொல்கிறது அப்படின்னா, உனக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற உறவு அழிவே அழியாத உறவு, எந்த காலமாக இருந்தாலும் அழியாது. நான் வேணா உன்னை தெரிஞ்சுக்காது இருக்கலாமே ஒழிய, உன்னை எனக்கு தெரியும் எப்பொழுதுமே, நான் உன்னுடைய சொத்து. உன் தன்னோடு உறவேல் எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகளால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சிகின்றோம். எத்தனை மேலே தலைமுறை 7, கீழ் தலைமுறை 7, எத்தனை தலைமுறையானாலும் நாங்கள் உனக்கே நாமாட்சியம். அடுத்த பாசத்தில் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி உன்னிடத்திலேயே பக்தியைவே உன் தன்னோடு உறவேல். இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே சண்டை, அக்கா தங்கிகளுக்குள்ளே சண்டை, அண்ணன் தங்க அக்கா தம்பி எல்லாருக்கிடத்துலேயும் சண்டை. ஏன்னா நமக்கு வந்து உறவு எப்படி நீடித்து வச்சுக்கிறது நமக்கு தெரியல. எல்லாம் புராணங்களில் இதெல்லாம் பகவான் காட்டி கொடுக்குறாரு. எல்லாம் எப்படி உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் அப்படிங்கிற. அறியாத பிள்ளைகளோம், நாங்கள்லாம் ஒன்றும் தெரியாது, அதான் வழக்கை இடக்கை தெரியாத ஆயர்கள்னு நம்ம முன்னால் பார்த்தோம். உன் தன்னை சிறுபேறு அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னு. உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும், இந்த சிறுபேர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்குற. சிறுபேர்னா நாராயணா அப்படின்லாம் எங்களுக்கு கூப்பிட தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோவிந்தான் தான். கோவிந்தன்றது பெரிய பேரம். சிறுபேர் எதுனாக்க நராணா மயனம் சகா நாராயணா அப்படிங்கிறது சமஸ்கிருத பதம் வாக்கியம். என்னன்னா, நாராயணன்ற பேர் இதுக்கு பெருமாளுக்கு பேர்லாம் சொன்ன முடியல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, எம்பெருமானுடையதான அந்த திருநாமங்கள்லாம் ஒரு குணங்களை சொல்லுகின்றதானவையே எம்பெருமானுக்கு திருநாமங்களாக அமைந்தது அப்படிங்கிறத அந்த மாயனை மண் வடமுதிரை பாசுரத்தில் நம்ம பார்த்தோம். அதுபோல் இங்கே கீசென்றுங்கும் பாசுரம் முதலிய பாசுரங்களிலெல்லாம் நம்ம அனுபவித்தோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த சிறுபேர் அப்படின்னாக்க எதுனா நாராயணன் நரர்களுக்காகவே ஏற்பட்டது. நாம் இல்லைன்னா நாராயணன் கிடையாது. நாராயணன் நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய், நாராயணனே நீ என்ன அன்றி இலைன்னு அழ்வர். அந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு பெருமாளும் இருக்க முடியாது, பகவானும் இருக்க முடியாது, பெருமாளை விட்டுட்டு நாமும் இருக்க முடியாது. அதனால தான் நாராயணன் பெருமாளுக்கு பேர். ஆனால் அந்த பேர் சிறுபேரம். எதுடா பெரிய பேர் அப்படின்னா, கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொன்னவர். அழியாத பிள்ளைகளோ அன்பினால், அறியாத பிள்ளைகளான நாங்கள் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவாணி தாராய், இந்த சிறுபேர் அப்படின்றது சீரி அருளாதே, உன்னை நாராயணான்னு கூப்பிடலைங்கிறதுனால எங்களை சீரி அருளாதே, எங்களிடத்திலே கோபித்து கொள்ளாதே, ஈரி அருளாதே. இறைவாணி தாராய் பறை அப்படின்னா கோவிந்தா என்கின்ற நாமத்தை, நாமம் சௌலபியத்தை குறிக்கக்கூடியதான நாமம். இதில் அவனுக்கு உகப்பு உண்டு. என்ன திவத்திலும் பசு நிறை மெய்ப்புவத்தி அப்படிங்கிற. ஸ்ரீவைகுண்டத்திலேயும் பெருமாளுக்கு எது ஆசை அப்படின்னாக்க பசு மேய்க்கிறதுல தான் ஆசையாம். அந்த மாதிரி ஏன்னா கோவிந்தன் அந்த திருநாமத்தினாலே. அப்போது உன்னுடைய மேன்மை, உன்னுடைய அந்த சௌலபியத்திற்கு தோற்று உன்னிடத்திலே நாங்கள் இப்படி ஏதாவது ஒரு நாமாவை சொன்னோமேயானால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மற்றவருக்கு பதில் சொல்லாத நாங்கள் இந்த நாமாவை சொல்லுவோம். சீரி அருளாதே, இறைவாணி தாராய் பறை, சர்வ சுதந்திரனான நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும், எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும், பறையை கொடுக்க வேண்டும். அப்படின்னா உன்னுடையதான சர்வஜத்வ சர்வசக்தியை கொண்டு எங்களுக்கு நாங்கள் பிரார்த்திக்கக்கூடியதான கைங்கரியத்தை அருள வேண்டும் என்பதாகத்தானே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கின்றாள். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா.